எல்எல்ஆர்சி பரிந்துரைகளை துரிதமாக அமுல்படுத்துமாறு பிரித்தானியா மீண்டும் கோரிக்கை. இலங்கையில் காணாமற் போதல்கள் இடம்பெறுவதாக கூறுகிறது ஐரோப்பிய ஒன்றியம். நைனாதீவு நாகவிகாரை பீடாதிபதியின் அடாவடியால் படகோட்டிகள் பகிஷ்கரிப்பு. மேற்குலகம் இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தமரா குணநாயகம் கூறுகின்றார். இனி விரிவான செய்திகள். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்த உள்நாட்டு ரீதியான பொறிமுறைமையொன்று அவசியம் என தேசிய சமாதான பேரவை அறிவித்துள்ளது. சுயாதீனமான உள்நாட்டு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதன் மூலம் வெளிச்சக்திகளின் தலையீடுகளை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், சிவில் சமூக அமைப்புகளை சேர்ந்த உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு பொறிமுறைமை உருவாக்கப்பட வேண்டும். ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துவதில் அரசாங்கம் மெய்யான அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தியுள்ளது. துரித கதியில் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட வேண்டுமென்று பிரித்தானிய அரசாங்கம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துவது மிகவும் அவசியமானது என்று அலிஸ்டர் தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு திட்டம், மனித உரிமை பாதுகாப்பு, குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் ஆகியன யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த மிகவும் அவசியமானவை. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு பல காத்திரமான யோசனைகளை முன்வைத்துள்ளது. அவற்றை துரித கதியில் அமுல்படுத்த வேண்டியது அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல், விசாரணை தொடர்பில் திருப்தி அடைய முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நைனாதீவு நாகவிகாரை பீடாதிபதியின் அடாவடிகளுக்கு எதிராக நெடுந்தீவு படகோட்டிகள் இன்று பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். குறிக்கட்டுவான் இறங்குதுறையில் படகோட்டியொருவர் நைனாதீவு நாகவிகாரை பீடாதிபதியால் தாக்கப்பட்டதை அடுத்தே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நேற்று படகொன்றில் பயணித்த பீடாதிபதி தனக்கு படகில் விசேட இடம் வழங்கப்படவில்லை என்று கூறி படகோட்டியை தாக்கியதாக கூறப்படுகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் வரும் சிங்கள யாத்ரீகர்களை ஏற்றி இறக்கும் பணியை இந்த படகோட்டிகளை மேற்கொள்கின்றனர். தாங்கள் கடற்படையினராலும் நாகவிகாரை பீடாதிபதியாலும் அச்சுறுத்தப்படுவது தொடர்வதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் தலையீடற்ற படகு போக்குவரத்தை முன்னெடுக்க வழி செய்யுமாறும் கோரியே இன்று பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். நாட்டின் குற்றவியல் சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாட்டின் எந்தவொரு காவல் நிலையங்களிலும் சட்டத்தரணிகளை கடமையில் ஈடுபடுத்தும் வகையில் சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று முன்னாள் சட்டமா அதிபரும் அரசாங்கத்தின் சட்ட ஆலோசகருமான மொஹான் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அவர் இதனை குறிப்பிட்டார். மக்களின் சிவில் அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் கூடுதல் முனைப்பு காட்டி வருகிறது. குறிப்பாக சித்திரவதைகளிலிருந்து மீளக்கூடிய வகையிலான பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச பிரகடனங்களுக்கு அமைவாக இலங்கையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு மேலும் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சில சித்திரவதை சம்பவங்களுக்கு எதிராக ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காவல்துறை, நீதிமன்றம் ஆகியவற்றின் சுயாதீனத்தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். காவல்துறை, நீதிமன்ற திணைக்களங்களை சுயாதீன நிறுவனங்களாக இயக்கும் வரையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்ட முடியாது. நீதிமன்றம், காவல்துறை ஆகியவற்றை சுயாதீன நிறுவனங்களாக மாற்றியதன் பின்னரே மூதூர் தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்கள், திருகோணமலை மாணவர் படுகொலை சம்பவங்கள் ஆகியவற்றின் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். சாட்சியங்களை பாதுகாக்கும் சட்டம், பொது நிறுவனங்களின் சுயாதீனத்தன்மை ஆகியவை உறுதிப்படுத்தப்படும் வரையில் முக்கியமான விசாரணைகளை நடத்துவதில் அர்த்தமில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு தொடர்ச்சியாக உதவிகள் வழங்கப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. நாட்டின் கிராம பகுதிகளுக்கு மின்சார விநியோகம் வழங்கும் திட்டங்களுக்கு உதவிகளை வழங்க உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய தூதுவர் டாக்டர் என்எம் ஹாஸ்னி பூரிக்கும் மின்வலு எரிசக்தி அமைச்சர் பாத்தலி சம்பிக்க ரணவக்க ஆகியோருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் ஈரான் தொடர்ச்சியாக அளித்து வரும் ஒத்துழைப்பு வரவேற்கத்தக்கது என்று அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார்.
1000 மின் விநியோக திட்டங்களுக்கு உதவி வழங்கப்படும் என்று ஈரான் உறுதியளித்துள்ளது. இலங்கையில் காணாமற் போதல்கள் இடம்பெறுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது. வலிந்து காணாமற் போகச் செய்தல் தொடர்பாக ஆராயும் செயற்குழு தனது அணியொன்றை இலங்கைக்கு அனுப்புவதற்கு விடுத்த கோரிக்கைக்கு இலங்கை அதிகாரிகளின் பதிலை ஜெனீவாவிலுள்ள இலங்கை தூதரகத்திடம் ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுள்ளது. மனித உரிமை காவலர்களின் சூழ்நிலை தொடர்பான விசேட அறிக்கையாளர் மார்கரெட் சிகார்ஜியா இது தொடர்பாக கூறுகையில், இலங்கையில் மனித உரிமை காவலர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் தமது ஆணைக்குட்பட்ட பாதுகாப்பை கோரினால் பதிலடியை எதிர்நோக்குவதாக தெரிவித்தார். தேசிய ஊடகங்களின் பாதுகாப்பாளர்களுக்கு எதிரான பிரசாரங்கள் சகிதம் தற்போதுள்ள சூழ்நிலை பெரும் கவலைக்குரியதாக இருப்பதாக அவர் கூறினார். இதேவேளை இலங்கையில் பதிலளிக்கும் கடப்பாடு தொடர்பாக ஆராய்வதற்கு சர்வதேச பொறிமுறைமையொன்று தேவை என்று ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூறியுள்ளது. பொறுப்புடைமை தொடர்பாக இலங்கை சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள போதிலும் அவை அனைத்துமே ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாகுவதற்கு முன்னர் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படக்கூடிய தீர்மானம் ஒன்றை தவிர்ப்பதற்கான அவசர செயற்பாடுகளாகும் என்று மனித உரிமை கண்காணிப்பகம் அறிக்கையொன்றில் கூறியுள்ளது. மேற்குலக நாடுகள் இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை விரும்பி நிற்பதாக ஜெனீவாவுக்கான இலங்கை தூதுவர் தமரா குணநாயகம் தெரிவித்துள்ளார். உண்மையில் சில மேற்குலக நாடுகள் இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை மட்டுமே விரும்புகின்றன. அரசாங்கத்தால் தமது நாட்டு மக்களை பாதுகாக்க முடியாத நிலையில் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு என்ற அடிப்படையில் அமெரிக்கா உலக நாடுகளில் தலையீடு செய்து வருகிறது. நாட்டின் உள்விவகாரங்களில் தலையீடு செய்வதற்காக அமெரிக்கா போன்ற நாடுகள் பல்வேறு காரணங்களை முன்வைத்து வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களை அரசாங்கம் பாதுகாக்க தவறிவிட்டதாக வெளிக்காட்ட சில மேற்குலக நாடுகள் முயற்சித்து வருகின்றன. லிபியா, ஆப்கானிஸ்தான், சிரியா ஆகியவற்றில் இவ்வாறு மேற்குலகம் தலையீடு செய்துள்ளது என்று அவர் குற்றம் சுமத்தினார். இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயார் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. நாட்டில் நிலையான சமாதானத்தை நிலைநாட்டும் முனைப்புகளுக்கு அமெரிக்கா முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முனைப்புகளில் குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதிக்கும் நடைமுறை மிகவும் முக்கியமானது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை வரவேற்கப்பட வேண்டியது. எனினும் குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படவில்லை என அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. வெளிநாட்டு சக்திகளின் தேவையற்ற தலையீடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கௌரவமான அடிப்படையில் புரிந்துணர்வுடன் ஏனைய நாடுகளுடன் இணைந்து செயற்படுவதில் பிரச்சினை கிடையாது என்றும் அவர் கூறினார். தென்னாப்பிரிக்கா சர்வதேச அபிவிருத்தி அமைச்சருடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும் முனைப்புகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. வெளிநாட்டு சக்திகளின் தலையீடுகளை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்நாட்டு ரீதியான தீர்வு திட்டங்களுக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு எதிராக மற்றொரு தீர்மானத்தை ஜெனீவா மனித உரிமை கூட்டத்தொடரின் பின்னர் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக திவையின செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் ஜெனீவா கிளைக்கான பதிவிட பிரதிநிதி தமரா குணநாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு சகல வழிகளிலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கையை தோல்வியடைந்த நாடுகளின் வரிசையில் பட்டியலிட அமெரிக்கா முயற்சித்து வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரவு பகல் பாராது வதிவிட பிரதிநிதி அலுவலகம் நாட்டின் நற்பெயரை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் கடமையாற்றி வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளதாகவும் திவையின செய்தி வெளியிட்டுள்ளது. திருக்கோவில் காவல்துறை பிரிவின் கீழுள்ள தம்பில்வில் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் சில நேற்று மீட்கப்பட்டதாக அம்பாறை விசேட காவல்துறை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து நேற்று தம்பிலுவில் மயானத்துக்கு அருகிலுள்ள வெற்றுக்காணியொன்றின் கிணற்றுக்கருகிலேயே ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. பொலித்தீனால் சுற்றிய T56 ரக துப்பாக்கியொன்றும் அதற்கான 69 ரவைகள் 4 மெகசின் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பின்தங்கிய பிரதேசங்களின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு உதவவும் ஜப்பானிய அரசாங்கம் 1.5 பில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதில் 455 மில்லியன் ரூபாய் சுகாதார சேவைகளை முன்னேற்றுவதற்கான உபகரணங்களை கொள்வனவு செய்யவும், பின்தங்கிய பிரதேசங்களில் பாதுகாப்பான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவும், கிராமிய வீதி வலையமைப்பை அமைக்கவும் வழங்கப்படுகிறது. ஜப்பானில் அண்மையில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்தே சுகாதார சேவை உபகரணங்கள் கொள்வனவு செய்யப்படவுள்ளன.
இந்த உதவியிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் நீர்வழங்கல் தொகுதியை புனரமைக்க சுமார் 1 பில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் களனி, சபரகமோ பல்கலைக்கழகங்களில் ஜப்பானிய மொழி கற்றலுக்கான உபகரணங்களை புனரமைக்க புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்ய 73 மில்லியன் ரூபாய் இந்த நிதியுதவியிலிருந்து பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நிதி உதவி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவருக்கும் நிதி திட்டமிடல் அமைச்சின் செயலாளர் PV ஜெயசுந்தர் ஆகியோருக்கும் இடையில் நேற்று கையெழுத்திடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.